குழந்தைக்கு வாழைப்பழம் கொடுக்காதீங்க, இது தெரியாம. நம்ம ஊர்ல பரவலா எல்லா இடத்துலயும் கிடைக்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னாவே இந்த வாழைப்பழம் தாங்க. நிறைய பேரண்ட் கேட்கறது உண்டு, எந்த வாழைப்பழம் கொடுத்தா என் குழந்தை வெயிட் போடுவாங்க, என் குழந்தைக்கு எப்போ வாழைப்பழம் கொடுக்க ஆரம்பிக்கணும், டெய்லி ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டு வந்தா வெயிட் போட்டுருவாங்களா, என்ன டைமிங்ல கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. நிறைய பேரண்ட் என்ன கேட்பாங்க, என் குழந்தைக்கு கோல்டு பிடிச்சிருக்கே வாழைப்பழம் கொடுக்கலாமா, லூஸ் மோஷன் போறாங்க அந்த டைத்துல வாழைப்பழம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஊர்ல ஒரு குழந்தை வாயில ஏதோ பொருள் போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த வாழைப்பழத்தை தான் கொடுப்பாங்க, ஏன்னா அது மோஷன்ல வெளியே வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு. அது முற்றிலும் தவறு. அந்த மாதிரி நீங்க கொடுக்கறனால உங்க குழந்தைக்கு உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்த கூட செய்யும். இப்படி வாழைப்பழத்தை கரெக்டான விதத்துல கொடுக்கணும், தப்பா கொடுத்துட்டா உயிரை கூட ஆபத்தாகுது. அப்படிங்கறனால இந்த மாதிரி வாழைப்பழத்தை குறித்தின எல்லா சந்தேகங்களும் அதுக்கு தீர்வாதான் இந்த வீடியோ இருக்க போது. வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற எல்லா பாயிண்ட்ஸையும் உங்களால நோட் பண்ணி வச்சுக்க முடியும். இதே மாதிரி குழந்தை ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனை குழந்தை மருத்துவராக இருக்கிறேன். தி பெஸ்ட் ஃப்ரூட் அப்படிங்கிறது வாழைப்பழம் தான். இதை நான் சொல்லல, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்ல இருக்கிறவங்க வெளியிட்டு இருக்காங்க. இது போக கொய்யாப்பழம், மாதுளம்பழம் இதையுமே சேர்த்திருக்காங்க. இப்படிப்பட்ட பெஸ்ட் ஃப்ரூட்டை குழந்தைக்கு கொடுக்கறனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, அவங்களுக்கு தேவைங்கிற கேலோரிஸ் கிடைச்சிட போகுது. ஒரு 100 கிராம் வாழைப்பழத்துல 80 கேலோரிஸ் ஆவது இருக்கு. இது போக பொட்டாசியம் அப்படிங்கிற எலக்ட்ரோலைட் இதுல ரிச்சா இருக்கு. ஹை ஃபைபர் இருக்கிறனால குழந்தைக்கு டைஜஷன் எல்லாம் ஈஸியா நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாழைப்பழத்தை 6 மாத குழந்தையிலேருந்தே நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். இணை உணவு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ இது ஒரு பியூரி ஃபார்ம்ல வச்சு நீங்க கொடுக்கலாம். நான் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்றது, இந்த வாழைப்பழத்தை நீங்க டிராவல் டயத்துல நீங்க வச்சுக்கலாம். ஒரு 1 hour 2 hour டிராவல் பண்றீங்க அப்படிங்கிறப்போ அந்த டயத்துக்காண்டி நீங்க செர்லாக்கோ இல்ல நெஸ்டம் பவுடர்லாம் கொடுக்காம இந்த வாழைப்பழத்தை மட்டுமே உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம் தாராளமாக. நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க, எந்த வாழைப்பழம் பெஸ்ட் டாக்டர், எது நான் என் குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம ஊர்ல தான் நிறைய வெரைட்டி ஆஃப் வாழைப்பழம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரஸ்தாளி, செவ்வாழை, பச்சை வாழைப்பழம், பூவம்பழம், பட்டிப்பழம், இல்ல நேந்திரம் பழம், இந்த மாதிரி நிறைய வகை இருக்கு. இதுல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஈக்குவலா தான் கேலரிஸ் தான் கொடுக்க போகுது. ஒரு வாழைப்பழம் அப்படிங்கிறது அதோட சைஸை பொறுத்து தான் அது எவ்வளவு கேலரிஸ் கொடுக்குது அப்படிங்கிற டிட்டர்மின் பண்ணுது. ஒரு சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் மாறதான் செய்யும், சில வேரியேஷன் இருக்கதான் செய்யுது. நான் அதை மறுக்கல. உதாரணத்துக்கு நீங்க செவ்வாழை குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் அயன் அதிகமா இருக்கும். இதே நீங்க ஒரு நேந்திரங்காய் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல கேலரிஸ் அதிகமா இருக்கு. இங்க நான் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நான் எதையுமே ரெக்கமெண்ட் பண்ண போறது இல்லை. ஏன்னா நம்ம பேரண்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதையே தொடர்ச்சியா கொடுத்துட்டே வந்துட்டு இருப்பாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாழைப்பழத்தை நீங்க கொடுத்து அதுல நீங்க அவங்களுக்கு ஒரு ஒண்ணுக்கும் ஒரு டெக்ஸ்சர் மாறும். சிலது கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும், சிலது கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இது எல்லாமே குழந்தைகளுக்கு பழகுறதுக்கு நீங்க சான்ஸ் கொடுக்கணும். வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய சைஸ் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன வாழைப்பழம் எடுத்துக்கிறீங்க, ஒரு 100 கிராம் சின்ன வாழைப்பழம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 70 இருந்து 80 கேலோரிஸ் இருக்கும். இதே மீடியம் சைஸ் வாழைப்பழத்துல 90 இருந்து 100 தான் இருக்கும். இதே பெரிய வாழைப்பழம் கொடுக்குறீங்க அப்படின்னா 110 இருந்து 130 கேலோரிஸ் தாராளமா கிடைக்க போகுது. ஸோ நீங்க என்ன டைப் அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ணாம என்ன சைஸ் நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்க குழந்தையுடைய ஃபேவரட்டான வாழைப்பழம் எது, உங்க ஊரு பக்கம் ஸ்பெஷலா கிடைக்கக்கூடிய வாழைப்பழம் அதோடைய பேரு என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை படிக்கிறேன். உங்க குழந்தை ஹெல்த் ரிலேட்டடாவ இல்ல டயட் ரிலேட்டடான டவுட்ஸ் எது இருக்கு, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பரை நோட் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். என் ஓபிக்கு ஒரு மதர் தன்னோட குழந்தைக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம் கேட்டா, பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டாங்க, அதனாலதான் சளி வந்துருச்சு அப்படின்றாங்க. உண்மையிலேயே இந்த பச்சை வாழைப்பழம் இல்ல வாழைப்பழம் சளியை கொடுக்குமா? இல்லவே இல்லைங்க, இது ஒரு மித்து தான். உண்மையை சொன்னா கோல்டு டயத்துல உங்க குழந்தைக்கு நீங்க வாழைப்பழம் கொடுங்க அப்படின்னு தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது. ஏன்னா அதுதான் ஈஸியா டைஜஷன் ஆகும். உங்க குழந்தைக்கு இந்த கோல்டு மாதிரி டயத்துல சாப்பிடவே தோணாது. அவங்களுக்கு விருப்பப்பட்ட இல்ல ஒரு பிளாண்டான ஒரு டேஸ்டோட சாப்பிடணும் அப்படின்னா வாழைப்பழம் தான் ஈஸியான ஆப்ஷனா இருக்கு. ஸோ குழந்தைக்கு நீங்க தாராளமா கோல்டு டயத்துல வாழைப்பழம் கொடுங்க. நெக்ஸ்ட் நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க, வாழைப்பழம் கொடுத்தோம் அப்படின்னா லூஸ் மோஷன் ஆகுமே, அப்ப லூஸ் மோஷன் டயத்துல வாழைப்பழம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பாத்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்துல பொட்டாசியம் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோலைட். நீங்க லூஸ் மோஷன் இல்ல லூஸ் டூல்ஸ் போறீங்க அப்படின்னா அதுல பொட்டாசியம் அப்படிங்கிற எலக்ட்ரோலைட் தான் லாஸ் ஆகும். இந்த வாழைப்பழத்துல ஆல்ரெடி இந்த பொட்டாசியம் இருக்கிறனால டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றதே வாழைப்பழம் நீங்க தாராளமா லூஸ் டூல்ஸ் அப்ப நீங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க,
என்னோட குழந்தை வந்து காலையில சாப்பிடவே இல்லை, அதனால ஒரு வாழைப்பழமா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மீலுக்கு ஈக்குவலா பனானா வந்து கொடுத்துட்டு வர்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வாழைப்பழத்தை ஒரு ஸ்நாக்கா தான் நீங்க கொடுக்கணும். வாழைப்பழத்துல இருக்கிற கலோரிஸ் 80 கலோரி இருந்தாலுமே அதுல மாவுச்சத்து அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறீங்க அப்படின்னா 1.5 சப்பாத்தி சாப்பிடணும், இல்ல 1.5 பவுல் ரைஸாவது நம்ம சாப்பிடணும். வெறும் 20 கிராம் தான் கார்போஹைட்ரேட் இருக்கு. இந்த வெயிட் லாஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேணா வாழைப்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் தவிர, குழந்தைக்கு லஞ்சுக்கு பதிலா வாழைப்பழம் கொடுக்கறது அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ண முடியாது. ஒருவேளை ஒரு 1 or 2 டேஸ் ஒரு டிராவல் இருக்கீங்க, அந்த டைத்துல கொடுக்குறீங்கன்னா ஓகே. பட் எல்லா நாளுமே நீங்க அந்த மாதிரி ரெகுலர் ப்ராக்டிஸ் வச்சுக்க கூடாது. நிறைய பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, வாழைப்பழம் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரூட் அப்படிங்கறனால வெயிட் போட்டுரும் அப்படிங்கிறதுக்காண்டி டெய்லி வாழைப்பழமே கொடுத்துட்டு வருவாங்க. நாங்க ரெக்கமெண்ட் பண்றது ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் கொடுங்க அப்படிங்கிறது. ஆனா அது மட்டுமே கொடுங்க அப்படிங்கிறது நாங்க சொல்றது இல்ல. எல்லா வகையான ஃப்ரூட்ஸையும் குழந்தை வந்து பழக ஆரம்பிக்கணும். எஸ்பெஷலா ஒரு 1 or 2 இயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறப்போ நிறைய டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பழகிருக்கணும். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாவும் ஓகே இதை எப்படி டைஜஷன் பண்ணணும் அப்படிங்கறத கத்துக்க போறாங்க. இந்த வாழைப்பழத்தை மட்டுமே தொடர்ந்து கொடுத்துட்டு வரனால இதுல இருக்கிற ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சுகர் வந்து நம்ம கட்ல இருக்க பாக்டீரியாவை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிடும். நீங்க வாழைப்பழத்தை எந்த ஃபார்ம்ல கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காயா ஒரு ராவா வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதை நேந்திரங்காயில பொடி பண்ணி கொடுத்தோம் வெயிட் ஆறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க ஓபிக்கெல்லாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லவே இல்லை. நீங்க ராவா ஒரு பனானாவை கொடுக்கறனால இதுல வந்து டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஸ்லோ ஆயிரும் குழந்தையுடைய கட்ல போறனால. இதனால வயிற்றுல வந்து ஒரு ஃபெர்மெண்டேஷன்ல லேட் ஆறனால ப்ளோட்டிங் அந்த மாதிரி கொஞ்ச நாள் விட்டீங்க அப்படின்னா குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் மாதிரி ப்ராப்ளம்லாம் கூட வர ஆரம்பிக்குது. வாழைப்பழத்துல ஒரு கருப்பு ஸ்பாட் எது இருக்கு அப்படின்னா அந்த வாழைப்பழம் கொடுக்காம இருக்கிறது நல்லது. இப்படி ரொம்ப பழுத்த வாழைப்பழம் வந்து குழந்தைக்கு கொடுக்கறனால குழந்தையுடைய வயிற்றுல போய் நல்ல பாக்டீரியாவை கெடுறனால லூஸ் ஸ்டூல்ஸ் எல்லாம் ஈஸியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நிறைய பேரண்ட் கேட்பாங்க என்ன டைமிங்ல நான் வாழைப்பழம் கொடுக்கட்டும் அப்படின்னு. நீங்க தாராளமா காலையில சாயங்காலம் கொடுக்கலாம். நைட் வந்து ஹெவி புரோட்டீன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். வாழைப்பழத்துல பெக்டின் அப்படிங்கிற ஒரு சாலுபிள் ஃபைபர் தான் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரை வந்து ரீடைன் பண்ணிருக்கும். ஸோ நீங்க என்ன டைமிங் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டராவது குழந்தைக்கு கொடுத்துருக்கணும். அப்பனாதான் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் எதுவும் வராம இருக்கும். சரி, இப்பேற்பட்ட வாழைப்பழத்தை எப்ப கொடுக்க கூடாது அப்படின்னு எதுவும் இருக்கா? ஆமா, நம்ம ஊர்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு குழந்தை வந்து ஒரு பொருளை வாயில போட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து போட்டிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே வாழைப்பழத்தை எடுத்து 4 வாழைப்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா மோஷன்ல போயிடும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. ஒருவேளை உங்க குழந்தை வாயில போட்ட பொருள் அப்படிங்கறத எடுக்கணும், உணவு குழாயில தான் இருக்கு அப்படின்னா எண்டோஸ்கோபி அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் நம்ம பண்ணுவோம். அந்த எண்டோஸ்கோபி பண்ணணும் அப்படின்னா ஈஸியான அந்த வந்து பாத்வே இருக்கணும். இந்த வாழைப்பழத்தை நீங்க போய் கொடுக்கறனால இது வாழைப்பழம் போய் அந்த பொருளோட இருக்கிறப்போ அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த கேப்ல குழந்தைக்கு வந்து மூச்சு திணறலாம் ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்து குழந்தைகள் வந்து இறக்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை நீங்க டெஃபினட்டா ஸ்டாப் பண்ணிடுறோம். ஒருவேளை உங்க குழந்தை ஏதோ ஒரு பொருளை வாயில போட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க அதை வந்து வெளியேற்றுற பேர்ல சாதம் கொடுக்கறது வாழைப்பழம் கொடுக்கறது எதுவுமே கொடுக்க கூடாது. முக்கியமா கைவிட்டு எடுத்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து உள்ளுக்குள்ள விடுவாங்க. இது வந்து மேற்கொண்டு அந்த பொருள் வந்து உள்ள போகதான் வந்து வாய்ப்புகள் இருக்கு தவிர வெளியே வராது. சோ குழந்தைய இமீடியட்டா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் தான் நீங்க பாக்கணும். உங்க குழந்தை வெயிட்டே போட மாட்டாங்க, என்ன மாதிரி எல்லாம் லஞ்ச் கொடுத்தா என் குழந்தை வெயிட் போடுவாங்கன்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குன்னே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோடைய லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.